அலகு 2 காரணவியல். பகடைகள் அதில் பார்க்க போகிறோம். வெவ்வேறு கோணங்களில் வைக்கப்பட்ட ஒரு பகடையின் 2 முகங்கள் ஒரே மாதிரி இருந்தால் 2 பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். பிக்சரில் 2 நம்பர்ஸ் ஒரே மாதிரி 2 இதுலேயுமே வந்திருந்தது அப்படின்னா சிங்கிளாக இருக்கக்கூடியது ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ 5க்கு 2 தான் வந்து ஆப்போசிட். 5லேருந்து 2 அது ஆப்போசிட். ஓகேவா? இது ரூல் நம்பர் 1. ரெண்டாவது, பல்வேறு கோணங்களில் வைக்கப்பட்ட ஒரு பகடையின் 2 முகங்கள் ஒரே மாதிரியான ஒரே பக்கத்தில் இருந்தால் மற்ற 2 பக்கங்களும் ஒன்றுக்கொன்று எதிரானது. இப்போ இந்த பிக்சரை பாருங்கள். ஒரே நம்பர் சேம் பிளேஸில் 2 இதுலேயும் இருந்தது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. இப்போ இந்த 3க்கு 6 தான் வந்துட்டு எதிர். இப்போ இந்த 5க்கு 4 தான் வந்துட்டு 5க்கு 2 தான் எதிர். சரிங்களா? இப்போ அடுத்து 2 அடுத்தடுத்த பக்கங்கள் எப்போதும் எதிர்பக்கமாக இருக்காது. அதாவது இந்த பிக்சரை பாருங்கள். எப்பயுமே வந்துட்டு இப்போ அடுத்தடுத்த நம்பர் 1 2 3 அப்படின்னு வருது அப்படின்னா 1க்கு 2 எப்பயுமே ஆப்போசிட்டாக இருக்காது. 2க்கு 3 எப்பயுமே ஆப்போசிட்டாக இருக்காது. இந்த 3 ரூல் நீங்கள் எப்பயுமே தெரிஞ்சுக்கணும். 1க்கு 2 எப்பயுமே ஆப்போசிட்டாக இருக்காது. 2க்கு 3 எப்பயுமே ஆப்போசிட்டாக இருக்காதுன்ற ரூல்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 ரூலும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பகடை ஈஸியாக போட்டுடலாம்.